ஹலோ விவர்ஸ், நான் ஜோஸ். மேசின்ட்ராம் என்பது வடகிழக்கு இந்தியாவின் மேகாலயா மாநிலத்தில் உள்ள ஒரு சின்ன பகுதி. இதுதான் உலகத்திலே அதிகமான மழை பெய்யும் ஈரமான பகுதியாம். நம்மளாம் ஸ்கூல் டேஸில் உலகத்திலே அதிகமான மழை பெய்யும் இடம்னா சிரபுஞ்சின்னு படிச்சிருப்போம். ஆனால் இப்போது மேசின்ட்ராம் தான் சிரபுஞ்சியை விட கொஞ்சம் அதிகமாக மழை பெய்தாங்க. இந்த மேசின்ட்ராமில் 11,872 மில்லிமீட்டர் வருஷத்துக்கு பெய்தான். சிரபுஞ்சியில் 11,777 மில்லிமீட்டர் வருஷத்துக்கு பெய்தான். இது கொஞ்சம் தான் வித்தியாசம் இருந்தாலும் மேசின்ட்ராம் முதலிடத்தில் இருக்குங்க. ஓகே, மழை எப்படி பெய்யுதுன்னு பார்க்கலாம். நிலப்பரப்பில் இருக்கிற நீர் மேலே சூரியனோட வெப்பம் பட்டு வெப்பமாகி அது மேல் நோக்கி எழும்போது இப்படி மேலே போகிற எழுற அந்த இதெல்லாம் குளிர்ந்து மேகமாக ஒரு ஃபார்ம் ஆகுமா. கீழே இருந்து சூரிய வெப்பத்தால் இழுக்கப்படுறதுக்கு எவாப்ரேஷன்னு பேர். மேலே போயிட்டு மேகமாக மாறி குளிர்ந்துட்டு அதுக்கப்புறம் இது குட்டி குட்டி நீர்த்துளிகளாக மாறும். இந்த நிலை தான் கண்டன்சேஷன் சொல்லுவாங்க. இந்த துளிகளாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அதோட எடை அதிகமாக மாறி அது புவியீர்ப்பு விசையால் திருப்பி கீழ் நோக்கி விழும். இப்படி தான் மழை பெய்யுதுங்க. மேசின்ட்ராம் பகுதியில் மட்டும் ஏன் அதிக அளவில் மழை பெய்யுது? ஓகே, பார்க்கலாங்க. ஏன்னா மேசின்ட்ராம் பகுதி இந்தியாவோட வடகிழக்கு பகுதியில் இருக்குது. அதோட கீழே பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா கடல் இருக்குது. இந்த வங்காள விரிகுடா கடலில் உள்ள நீர்கள்லாம் சூரிய வெப்பத்தில் ஆவியாகி மேலே போயிட்டு குளிர்ந்து மேகமாக ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மேசின்ட்ராம் பகுதியில் நோக்கி வரும். அந்த மேசின்ட்ராம் பகுதியை தாண்டி போகும்போது அங்கே காசி ஹில்ஸ் இருக்குது. ஸோ இந்த காசி ஹில்ஸு மழை மேகங்களை அதோட தடுத்து நிறுத்திடுமா. அதனால் அதுக்கு பின்னாடி வர்ற மேகங்கள்லாம் ஒன்றாக இணைந்து அடர்த்தியாகி மேகங்களாக ஃபார்ம் ஆகி அந்த அடர்த்தியான மேகங்கள்லாம் திரும்ப குளிர்ந்து எல்லாமே மழையாக கீழ் நோக்கி பெய்யுமா. அப்படி கீழ் நோக்கி பெய்யும்போது அந்த இடத்துல தான் மேசின்ட்ராமும் சிரபுஞ்சியும் இருக்குது. அதனால தான் அந்த பகுதிகளில் அதிகமாக மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ மழை பெஞ்சும் மேசின்ட்ராமில் தண்ணி கஷ்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எதனால்? இங்கே வர தண்ணீரெல்லாம் தக்க வைத்து கொள்கிற அளவுக்கு அந்த நிலப்பரப்பில் இருக்க மண்ணோட தன்மை கிடையாதான். எல்லா தண்ணியும் எங்கே போகும்னா அப்படியே கீழே, இது மேடான பகுதியாக இருக்கிறதுனால அப்படியே கீழே வடிஞ்சு ஒரு ஆறாவோ அருவியாவோ எல்லா இடமும் போயிடுமா. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற தொடர்ச்சியான மழை பெய்யறதுனால அதிகமான மண் அரிப்பு ஏற்பட்டு இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடுறதுனால நிலத்தடி நீரை தக்க வச்சுக்கிற அளவுக்கு மண் முக்கியமாக இல்லை. இந்த காரணத்தால் தான் இங்கே நிலத்தடி நீர் சரியாக இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே இந்த ஊரில் கொஞ்சம் தண்ணி கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேங்க, மேசின்ட்ராமில் பார்த்திங்கன்னா அதிக மழை பெய்யுமா. அதிகம்னா செம்ம மழை பெய்யுமாங்க. இங்கே இருக்க மக்கள்லாம் இந்த மழையோட சவுண்டு தாங்கிக்க முடியாமல் அவங்களோட வீட்டு கூரைங்க மேலே புற்கட்டுக்கள்லாம் தூக்கி போட்டு நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்களாம். ஏன்னா மழை அது மேலே விழும்போது அந்த சவுண்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுமா. இந்த ரீசனுக்காக தான். அப்புறம் அங்கே இருக்கிற மழைக்கெல்லாம் நம்ம ஊர் கூடலாம் செட் ஆகாதுங்க. ஏன் கேட்டிங்கன்னா அவங்க மூங்கில பின்னல் மாதிரி செஞ்சு அதை ஒரு போட் மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்க தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் அப்படியே கவிழ்த்து போட்டுக்குவாங்களாம். அப்போ அவங்க அவ்வளோ மழை பெய்யறதுலேருந்து அப்போ தான் அவங்க நனையாமல் வெளியில் போக முடியுன்றதுக்காக. ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய லீவ் விட்டுருவாங்களாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அங்கே ஏப்ரல் மேல ஸ்டார்ட் ஆகிற மழை நான் ஸ்டாப்பாக அக்டோபர் வரைக்கும் பெய்யுமாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்கூல்ஸ்லாம் நிறைய நாள் லீவாக தாங்க இருக்குமா. எப்போவாச்சும் வெயில் அடிக்கும் போது அந்த டைம்லேயும் கொஞ்சம் லீவ் விடுவாங்களாம். ஏன்னா பசங்கள்லாம் அந்த டைமில் தான் வெளியிலலாம் போய் கொஞ்சம் சுற்றி பார்ப்பாங்க, கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்ற ரீசனுக்காக அந்த டைமில் கொஞ்சம் லீவும் விடுவாங்களாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.